என் பேர் கிஷோர். என்னோட கனவு லட்சியம் எல்லாமே வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணுன்றது தான். எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தா தான் என்னை வளர்த்தாரு. சொல்லப்போனால் அவர் தான் என்னோட கார்டியன். காலையில் எழுந்திரிச்ச உடனே டார்ச்சர் பண்ணுறதே அவருக்கு வேலையாக போச்சு. நிம்மதியாக பூஜை கூட பண்ண விட மாட்டார். சும்மா நொய்யின்னு சாவடிப்பார். ஏம்பா கிஷோர், டேய் கிஷோர், டேய் எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ணேன்டா. ஏய் சீக்கிரம் வாயேன்டா, வாடா. இரு வரேன்னு சொல்கிறேன்ல, கத்தாத. எப்படா இந்த நாட்டை விட்டு போவோன்னு இருக்கும்போது அப்ராட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. எஸ், அந்த நாள் வந்துச்சு. டேய் கிஷோர், எங்கடா கிளம்பிட்டு இருக்க? பட்டிவரம் பாட்டி கேட்குறாரு பார். நான் இங்கே போனால் உங்களுக்கு என்ன? பாசம், சென்டிமெண்ட் இதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. என்னோட ஒரே கவலை எல்லாமே என்னோட கேரியர் பற்றி மட்டும்தான். டேய் கிஷோர், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி காபி சாப்பிட்டு போடா. காபி தானே சாப்பிட சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுறான்? டேய் கிஷோர், இந்த பாடுறா, உனக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலடா. நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு கிளம்பி போயிடுறேன்டா. நீ ஊருக்கு போன என்ன, காட்டுக்கு போன எனக்கு என்ன? ஏன்ப்பா ஆட்டோ, இந்த பக்கம் ஒரு பார்க் ஒன்று இருக்கு, அங்கே இறக்கி விட்றேன். போப்பா. போதும்பா, இங்கே நிறுத்துப்போ. இந்தாப்பா போ. கைலாஷ், இந்த ஏரியா வந்தாலே 6 மாதம் முன்னாடி நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருதுடா. அன்றைக்கி மட்டும் தாத்தா காப்பாற்றாமல் இருந்தாருன்னா நான் இப்போ உயிரோடு நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அந்த தாத்தா தாண்டா என்னை காப்பாற்றினார். என்னது தாத்தாவா? என்ன தாத்தாடா? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது எனக்கும் விஸ்வாக்கும் உள்ள பிரச்சனை இல்லை. மச்சான், நான் வச்சுட்டு இருந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்துட்டான். இன்னைக்கு அவனை விடக்கூடாது. போட்டுட்டுமா? வை 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 வை.
நீ சாவுடா சாவு. இனிமேல் என் ஆள் கூட உன்னை பார்த்தேன் செத்துருவேன். அன்னைக்கு என்னை அடிச்சு போட்டு அவன் ஓடிட்டான். ரோட்டில் யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை. அப்போது ஒரு பெரியவர் அந்த பக்கம் நடந்து வந்தார். அவர் தான் என்னை காப்பாற்றினார். ஐயோ 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 என்னாச்சு என்னாச்சு? ஐயோப்பா ஐயோ ஏந்திருப்பா ஏந்திரு ஏந்திரா ஏந்திரா என்னாச்சு ஏந்திரா. ஹலோ ஆம்புலன்ஸ். நான் ரிக்கவர் ஆன உடனேயே தாத்தா தன்னோட கதையெல்லாம் சொன்னார்ரா. எது கதையா? சொல் 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 சொல். எவ்வளோ சொத்து தரும்? டேய், தாத்தாவோட பாசம் தான் பார்க்குறேன், சொத்து பார்க்கல. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர்கிட்ட அட்ரஸும் வாங்கலை, எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ மட்டும் அவர் கண்ணில் பட்டார்னா என் வீட்டுக்கு கூட்டு போய் அவர் கடைசி காலம் வரைக்கும் வச்சு காப்பாற்ற வேண்டாம். இப்போ அவர் எங்கே இருக்காரோ யாருக்கு தெரியும்? சரி நீ சொன்ன தாத்தா இவர மாதிரி இருப்பாரான்னு பாரு. அங்க அங்க அங்க. டேய், அதே தாத்தா தான்டா. வாடா 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 குடிச்சிட்டு வரேன் இருடா. தாத்தா 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 நில்லுங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா ஏதோ இருக்கேன். தாத்தா வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டுமா? டேய் எனக்கு எங்கடா வீடு? நான் இப்படியே போயிட வேண்டியதாண்டா. டேய் அவர் போறாரா, போய் ஆட்டோ புடுறா. தாத்தா நில்லுங்க நில்லுங்க. தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம் நில்லுங்க தாத்தா. ஏய் போய் ஆட்டோ போடுறா. சரி சரி தாத்தா இனிமே நீங்க என்னோட தாத்தா. லைஃப் லாங் உங்களை வச்சு காப்பாற்றுவேன். வாங்க போகலாம். சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது.